ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு மெடிடேஷன் பார்க்கலாமா? அதாவது ஃபாதர் வூண்ட்ஸ். உங்கள் அப்பானால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புண்ணு மாதிரி வலி வேதனைகள் வந்திருக்கலாம். அதை நம்ம போக்குறதுக்காக இந்த மெடிடேஷனை பண்ணலாம். எப்போதும் போல் நீங்கள் உட்காந்து பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தலையணை இல்லாமல் படுத்துக்கோங்க. இது நைட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் அசந்து தூங்கிடுவீங்க. எந்த சமயத்துலேயுமே அழுக வந்தது அப்படின்னா கட்டுப்படுத்தாதீங்க, அழுதுடுங்க. இது உங்களுக்கு 1-2 முறை செஞ்சாலே நீங்கள் உங்களோட உள்ளே இருக்கிற அந்த வலியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் செய்யுங்க இந்த மெடிடேஷனை. சரி, நம்ம மெடிடேஷனுக்குள்ளே போவோமா? இப்போது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. இன்ஹேல். மெதுவாக வெளியே விடுங்க. எக்ஸேல். இன்னொரு முறை மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. இன்ஹேல். மெதுவாக வெளியே விடுங்க. எக்ஸேல். மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்க. உங்கள் உள்ளத்தை திறக்க நீங்கள் தயாராகிறீங்க. உங்களோட முழு உடலையும் மெதுவாக உணருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவி வருவதா கற்பனை பண்ணுங்க. அது உங்களை சுற்றி பாதுகாக்கிறதா உறுதியாக நம்புங்க. இப்போ நம்ம உங்கள் மனசில் நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த பழைய நினைவுகளுக்குள்ளே போவோம். அந்த சின்ன வயசில் நீங்கள் இருந்த வீடு, அந்த ஞாபகங்கள், உங்களை இன்னமும் காயப்படுத்துகிற அந்த நினைவுகள், அந்த கண்களில் ஒரு பயம், கலக்கம், ஏக்கம் எல்லாமே இன்னமும் இருக்குது உங்களுக்கு. உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய குழந்தை இப்போவும் அந்த பயத்தோடவும் ஏக்கத்தோடவும் கலக்கத்தோடவும் தன்னை இதிலிருந்து விடுபடுத்த யாராவது வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய விடுவிக்கிற நேரம் இப்போ வந்துருச்சு. அதன் சிரிப்பை பார்க்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. உங்களுக்கு பழைய நினைவுகள் வரும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த இறைவனின் ஒளி உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கும். அப்புறம் நானும் உங்கள் கூடவே இருக்கேன்ல. இப்போது ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்ம பார்க்கலாம். முழுமையான பாதுகாப்பும் சாந்தியும் இல்லாமல் போன பல சமயங்கள். சில நாட்களில் அப்பா உறக்க சத்தமிடுற அந்த ஒரு நேரம், மதுபானம் குடிச்சிட்டு உங்கள் அம்மாவை துரத்தி விட்டது, அந்த தாயை அடித்தது, ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அந்த தாய் பயத்தில் ஓடி ஒரு அறையின் மூலையில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு காட்சி, அவங்க உடல் மட்டும் இல்லை உள்ளமும் கூச்சலிடுகிற அந்த ஒரு நொடி, உங்களோட உள்ளில் இருக்கிற அந்த குழந்தை முகம் எதுவும் செய்ய முடியாமல் சக்தி இழந்த நிலையில் நின்றது. இதெல்லாமே உங்கள் ஞாபகத்தில் வரலாம். அந்த குழந்தை யோசிக்குது, அப்பா ஏன் இப்படி? என் அம்மா என்ன தவறு செஞ்சாங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்? ஏன் என் வீட்டில் மட்டும் பயம் மட்டும் நிறைஞ்சிருக்கு? ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் ஒரு தேவைக்கு ₹1 கூட போராடின நாட்கள் இருந்திருக்கலாம். படிக்கிறதுக்கு காசு இல்லை, உடைக்கும் வழி இல்லை, புதிய விளையாட்டு பொருட்களோ மற்ற பொருட்களோ ஒன்றுமே வாங்குகிற நிலைமையும் உங்கள் வீட்டில் இல்லை. அந்த உள்ளம் வறுமையில் பிழைக்கிற அந்த நிலைமையை எப்போதுமே மறக்காது. அந்த மனசில் எப்போதுமே கேள்விகள் எழும். ஏன் என் வீட்டில் எல்லாம் குறைவாகவே இருக்குது? ஏன் என் குடும்பம் மட்டும் இப்படி? சுற்றிலும் உள்ள சமூகத்தில் என்னால் சிரிக்க முடியல. என் புன்னகையின் பின்னால் ஒளிந்திருந்ததெல்லாம் இந்த கேள்விகள் மட்டும்தான். ஏன் நான் எல்லா இடங்கள்லையும் குறைவாகவே பார்க்கப்படுறேன்? ஏன் அப்பா யாருக்கும் பதில் அளிக்க முடியாமல் திரும்பி வர்றாரு? இது மட்டும் இல்லாமல் அந்த மனசில்
இன்னொரு வலியும் இருக்கும். உங்கள் அப்பாவின் வார்த்தைகள், காயப்படுத்தின அந்த வார்த்தைகள். நீ எதிலையுமே நல்லதில்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைய கொஞ்சம் பார், உன்னை படிக்க வைத்ததில் என்ன பிரயோஜனம்? அந்த குழந்தையின் உள்ளம் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஒவ்வொரு முறையும் சுருங்கி போயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவரை சந்தோஷப்படுத்த முடியாத போதெல்லாம், அப்பா நம்மளை நேரடியாகவே கீழ்த்தரமாக பார்த்தாரே அப்படிங்கிற அந்த வலி, அப்பாவிட இருந்த எதிர்பார்ப்பும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கல. அந்த உள்ளம் இந்த நிசப்தத்திலும் அழுகிறது. ஏன் என் அப்பா என்னிடம் பேசலை? ஏன் அவர் என்னை ஏற்கவே இல்லை? ஏன் நான் அவருக்கு போதாதது போலவே இருந்தேன்? இவ்வளவு குறைபாடுகளுடன் இருந்த அந்த குழந்தை தன்னுடைய மதிப்பை எப்படி உணரும் இல்லையா? இப்போது அந்த சிறு பிள்ளையின் உள்ளத்தில் அந்த வலிகளை ஒலிக்க கொண்டு வருவோமா? இப்போ உங்கள் முன்னாடி ஒரு உருவம் தோன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்கள் அப்பாவின் ஆன்மா. அவருடைய அந்த உருவம் மெல்ல ஒரு ஒளியில் அப்படியே தோன்றுது. அவர் அங்கே அமைதியாக நிற்கிறத பார்க்குறீங்க. அவர் புனிதமான ஒரு அமைதியோடு உங்களை நோக்கி வர்றாரு. அவரது கண்களில் வருத்தம், உணர்ச்சி, புரிதல் எல்லாமே தெரியுது. அவர் மெதுவாக சொல்கிறாரு, என் குழந்தையே, நான் என்னுடைய வழிகளை எல்லாம் உன்கிட்ட கொட்டிட்டேன். நான் ஒரு சிறந்த அப்பாவா இல்லை என்பதை நான் இப்போ உணர்றேன். நான் ஒரு தந்தையா உனக்கு என்ன கொடுக்கணும்னு அன்னைக்கு எனக்கு தெரியல. நான் பல வருஷங்கள் என் வழிகள்லையே மூழ்கிட்டேன். நீ ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட உணராம நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் ஒப்புக்கொள்கிறேன்ப்பா. நான் உன்னை அடித்த அந்த நாட்கள், நான் விடுவித்த அந்த கோபம், நான் வீணாக்கின அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நினச்சி இப்போ நான் வருத்தப்படுறேன். நான் உன்னை நேசிக்கவே இல்லைன்னு கிடையாது, ஆனால் நான் எப்படி நேசிக்கணும் என்பதையே தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன்ப்பா. என் சிறு குழந்தையே, நீ சின்னதாக இருக்கும்போது நான் என் கோபத்தையும் தோல்வியையும் உன்கிட்ட காட்டிட்டேன். நான் உன்னை என்னவோ ஒரு விதமாக வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிட்டேன். உன்னை மற்றவங்களோட ஒப்பிட்டு உன் உள்ளத்தை உடைச்சிட்டேன்ப்பா. நான் என் வாழ்க்கையில் முன்னேற முடியாத போது உன்னை உயர்த்த முனைஞ்சிருக்க வேண்டியவன். ஆனால் அதை நான் செய்யலை. என்னால் ஒழுங்காக பணம் சம்பாதிக்க முடியல. உனக்கு ஒரு உறுதியான வாழ்க்கையை தர முடியல. உனக்கு பாதுகாப்பும் பெருமையும் தர வேண்டிய நான் அதை மறுத்துட்டேன். என்னை மன்னித்து விடுமா, என்னை மன்னித்து விடுப்பா. நீ என் தவறுகளால் இவ்வளவு வலி அடைஞ்சிருக்கேன்னு இப்போதான் நான் உணர்றேன். உன்னோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் காரணமாயிட்டேனேன்னு வருத்தப்படுறேன். என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடுப்பா. இதையெல்லாம் கண்ணீரோடு கேட்குற அந்த சிறு பிள்ளையின் அருகில் நம்ம அமரலாமா? அதன் கையை பிடிங்க. அந்த கண்களில் வரும் கண்ணீரை ஏற்றுக்கோங்க. அந்த இதயம் மெதுவாக திறக்க தொடங்குது. இப்போதான் முதல் முறையாக யாரோ ஒருத்தர் என்ன முறையாக பூரணமாக கேட்குறாங்க அப்படின்னு தோணுது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, நீ ஒரு தவறும் செய்யலை. நீ அன்புக்குரியவன், அன்புக்குரியவள். உன் உள்ளம் இவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்திருக்கு. நான் உன்னை பார்க்குறேன். இப்போது அந்த குழந்தைக்கு அழ வேண்டிய நேரம். அதன் உள்ளம் திறக்கிறது. அதன் கண்களில் கண்ணீர். முதன்முறையாக அந்த குழந்தை உணர்கிறது, எனக்கும் யாரோ இருக்காங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் உங்கள் உள்ளத்திலேருந்து சொல்லுங்கள், அப்பா, நீங்கள் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினீங்க. நான் பல வருஷங்கள் பயத்திலேயே வாழ்ந்துட்டுருந்தேன். நீங்கள் இல்லாத நாட்கள்லையும் உங்கள் நினைவுகள் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் இந்த புண்ணை எல்லாம் விடுவிக்கிறேன்.
உங்கள் பிழைகள் என் மீது இனிமேல் எடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் செஞ்சதுக்காக நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அதுதான் உங்களோட மனசுக்கும் என் மனசுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கும். உங்கள் வழிகளை நான் இனிமே எனக்குள்ளே கொண்டு போக மாட்டேன். அப்பா, நான் உங்களை பூர்ணமாக விடுவிக்கிறேன். இப்போது உங்கள் உள்ளத்துலேருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் முன்னிலையில் உங்கள் அப்பா நிற்கிறாங்க. உங்களுக்கிடையே ஒரு நுண்ணிய ஆனால் வலிமையான ஒரு ஈர்ப்பு கோடு இருக்கிறத கவனிக்கிறீங்க. அந்த கோடு பழைய வலிகள், பயங்கள், குற்ற உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தினாலையும் ஆனது. இன்னைக்கு இந்த சிறு உள்ளம் விருப்பமில்லாமல் சுமந்து கொண்டு வந்த அனைத்து பிணைப்புகளையும் விடுவிக்கிறது. அந்த ஈர்ப்பு கோட்டை நீங்கள் அன்போட வெட்டி வேரோடு இழுத்து வெளியில் தூக்கி போடுங்க. அதை எடுத்த இடத்துல இப்போது ஒளியும் சாந்தியும் பரவுது. இதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் அந்த சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுங்க. உங்கள் அப்பாவின் சுதந்திரத்தையும் ஃபீல் பண்ணுங்க. இதுதான் உண்மையான விடுவிப்பு. இதுதான் உங்கள் 2 பேருக்கும் பரிசாகிற அந்த பரிசுத்தமான அன்பு. இப்போது நீங்கள் உங்கள் முன்னாடி உங்கள் அப்பாவோட ஒரு புதிய உருவத்தை பார்க்குறீங்க. அந்த சுத்தமான ஒளியால் ஆன ஒரு மனுஷன். அவர் உங்கள் உயிரை உணர்கிறார். அவர் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளையே, என் குழந்தையே, நீ என் வாழ்வின் ஒளி. நீ எப்படி இருந்தாலும் நீயே போதுமானவள், நீயே போதுமானவன். அவர் உங்களை புனிதமான அன்புடன் கட்டி அணைக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி பரவுறத ஃபீல் பண்ணுங்க. இப்போது மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து இன்ஹேல், மெதுவாக வெளியே விடுங்க. எக்ஸேல். இப்போது உங்களுக்கு அந்த தந்தையினால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் அந்த ஒளியில் கரைஞ்சு போயிடுச்சு. உங்கள் உள்ளம் இப்போது பசுமையாக இருக்குது. இனிமே நீங்கள் பயத்தில் வாழ மாட்டீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணுறீங்க. சந்தோஷத்தோட, அந்த நிறைவோட, அந்த அன்பை அனுபவித்து மெதுவாக உங்கள் கண்ணை திறங்க. தேங்க்யூ டியர் சோல்ஸ்.